மக்கள் வணக்கம். இன்றைய நிகழ்வுகளின் விறுவிறு தொகுப்பான மக்கள் செய்திகள் மணி 10 வாசிப்பவர்கள் பிரபுதாசன், மஞ்சரி நாராயண். மீண்டும் முதன்மை செய்திகள். கட்டண உயர்வில்லா தொடர்வண்டி நிதிநிலை அறிக்கை தாக்கல். முதியவர்கள், பெண்களுக்கு கூடுதல் இருக்கைகள் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. புதிய தொடர்வண்டிகள் எதுவும் அறிவிக்கப்படாததால் பயணிகள் அதிருப்தி. தமிழகத்தின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கண்டனம். தொடர்வண்டி நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் புகார். தருமபுரி மொரப்பூர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியது ஆறுதல் அளிப்பதாக கருத்து. சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக அரசு ஒத்துழைக்கவில்லை என குற்றச்சாட்டு. கர்நாடக அரசிடம் ஆவணங்களை வழங்க உச்சநீதிமன்றம் ஆணை. தமிழக மீனவர்களை சரமாரியாக அடித்து உதைத்த இலங்கை கடற்படை. இந்திய கடல் எல்லைக்குள் புகுந்து தாக்கியதாக வேதனை. தொடர்வண்டி நிதிநிலை அறிக்கை தமிழகத்திற்கு ஏமாற்றம் அளிப்பதாக பயணிகள் அமைப்பினரும் மாற்றுத்திறனாளிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்ற மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட தொடர்வண்டி நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கப்பட்ட புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை. குறிப்பாக தமிழகத்திற்கு புதிய தொடர்வண்டிகள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை. அந்த வகையில் இது ஒரு ஏமாற்றம் அளிக்கும் நிதிநிலை அறிக்கை என தொடர்வண்டி பயணிகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதேபோல பலமுறை வலியுறுத்தியும் தங்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டிகள் பாத்தீங்கன்னா அதை எண்ணிக்கை அதிகப்படுத்துவாங்க. நாங்க உள்ளூர் ட்ரெயின்ல எல்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்ல எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை பற்றி எந்த விதமான அறிவிப்பும் வரல. ஏதோ நாங்க யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான் சொல்றோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல கடைசியில போட்டிருக்காங்க. அது முன்னாடி தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி ஊரை விட்டு வெளியில போடுவோமோ அந்த மாதிரி தான் அந்த பார்வை இருக்கு. பட்ஜெட்னு சொன்னாவே நீங்க பாத்தீங்கன்னா புதுசா ரயில் ஓடணும், அதுதான் பட்ஜெட். ஒரு அறிவிப்பு இல்ல. ஈரோட்டில இருந்து நாமக்கல், கரூர், திருச்செங்கோடு, பழனி, திண்டுக்கல்லாம் ரயில் கம்மியா இருக்கு. இந்த பகுதிக்கு ரயில் அதிகமாக கேட்டு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது அந்த போராட்டங்களுக்கு செவி சாய்க்கிற மாதிரி இந்த அரசாங்கம் இல்ல. தமிழ்நாடு கண்டிப்பாக இந்த பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். தென் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை தராதது ஏமாற்றம் அளிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளை சென்னையுடன் இணைக்க புதிய பகல் நேர தொடர்வண்டிகள் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பொய்த்துவிட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். தருமபுரி மொரப்பூர் இருப்பு பாதை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை வரவேற்கும் வகையில் பாமகவினர் வெடிவெடித்து கொண்டாடினர். தருமபுரி மொரப்பூர் இடையே தொடர்வண்டி இணைப்பு பாதை திட்டம் 134 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினரும் பாமக முதலமைச்சர் வேட்பாளருமான அன்புமணி ராமதாஸ் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை தமக்கு திருப்தி இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் திரண்ட பாமகவினர் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த தருமபுரி மொரப்பூர் இணைப்பு பாதை என்பது 60 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த ஒரு பாதை. அது பின்னால் பயன் இல்லாமல் இருந்துவிட்டது. அது மீண்டும் இயக்க வேண்டும், பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு 40 ஆண்டு கால கோரிக்கை. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் வண்ணம் அன்புமணி அவர்கள் கடுமையான முயற்சி செய்து திட்டத்தை வெளியிட செய்திருக்கிறார். இதற்கு 135 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி மாவட்ட மக்கள் அன்புமணிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். 40 ஆண்டுகளுக்கு மேலான கனவு திட்டமான தருமபுரி மொரப்பூர் தொடர்வண்டி இணைப்பு திட்டம் செயலுக்கு வந்தால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் வலுவடையும் என்றும் பாமகவினர் தெரிவித்தனர். வண்டலூரில் நடைபெறவுள்ள பாமக மாநில மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறும் என அக்கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வண்டலூர் பாமக மாநாட்டு ஏற்பாடுகளை மருத்துவர் ராமதாஸ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தமிழகத்தை சின்னாபின்னமாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதனை சரி செய்ய ஒரு மாற்றுக் கட்சி வராதா என ஏங்கி தவிக்கும் தமிழக மக்களிடம் பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாசுக்கு மிகுந்த வரவேற்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். ஒரு இளம் தலைவரை அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து இன்றைக்கு மக்களுடைய மனங்களை மாற்றி வருகிறோம். அன்புமணி சொல்லுகிறார், மாற்றத்தை மக்கள் கொடுக்கப் போகிறார்கள், வளர்ச்சியும் முன்னேற்றம்தான் என்னுடைய குறிக்கோள்
அதை நான் 5 ஆண்டு காலத்திலே மிக சிறந்த அளவிலே கொண்டு வருவேன் என்று அன்புமணி சொல்லுகின்றார். 8 மாநாட்டிற்கு பிறகு இது மாநில மாநாடாக இங்கே பிரம்மாண்டமாக நடத்த இருக்கின்றோம். வண்டலூர் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். தேர்தல் நெருங்குவதையொட்டி நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அதிமுக அரசு அறிவித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் ஜி கே மணி, முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ கே மூர்த்தி, மாநில துணை பொதுச் செயலாளர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம், பொன் கங்காதரன், கே என் சேகர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனிடையே பாமக மாநாட்டுக்கு தடை விதிக்க கோரி வராகி என்பவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் மற்றும் நீதிபதி சுந்தரேஷ் அமர்வு புதிய நிபந்தனைகள் எதுவும் விதிக்க தேவையில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. சிவகாசி அருகே தனியார் வெடியாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகின. சிவகாசி அருகே சொக்கலிங்கபுரத்தில் கதிரேசன் என்பவருக்கு சொந்தமான வெடியாலை இயங்கி வருகிறது. இங்கு தொழிலாளர்கள் வெடிகளை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வெடி தயாரித்துக் கொண்டிருந்த அறைகளில் தீப்பொறி விழுந்ததில் வெடிகள் வெடித்து சிதறின. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் ஆலையில் இருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். சோனல் பைர் ஹவுஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனால் கடைசி உறும்பு ஆக்சிடென்ட் ஆனதுனால மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. தப்புக்கு உண்டான பயிற்சி கொடுத்ததுனால ஆளுக பூரா தப்பிச்சு ஓடி வெளியே போயிட்டாங்க. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகின. விபத்தின் போது ஊழியர்கள் ஓட்டம் பிடித்ததால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. ஆந்திர சிறைகளில் தமிழர்கள் மிகவும் துன்புறுத்தப்படுவதாக அங்கிருந்து விடுதலையானவர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி அருகே அரசநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12 பேர் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்னர் திருப்பதி கோவிலுக்கு சென்றபோது ஆந்திர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்ததை அடுத்து இன்று அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பினர். அப்போது ஆந்திர சிறைகளில் தமிழர்கள் படும் இன்னல்களை அவர்கள் வேதனையுடன் எடுத்துரைத்தனர். அவங்க வச்சிருந்ததுக்கு அடுத்து தமிழா தெலுங்கான கூட்டு போய் கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஒரு 200 பேர் 300 பேர் தான் அந்த கூட்டத்தில் கொண்டு போய் கைரேகெல்லாம் எடுத்தாங்க. 4 நாள் 5 நாள் வச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு தான் இந்த மாதிரி கொலைகேஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கு. இதுக்கு ஒரு எதனா ஒரு தவறு செஞ்சுட்டா அதுக்கு வந்து அடிப்பாங்க. கண்டிஷன் இது. ஆந்திரா செல்லும் தமிழர்களை செம்மரம் வெட்டியதாக கூறி அம்மாநில காவல்துறை கைது செய்வது வாடிக்கையாகி வருவதால் தமிழக அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தங்கம் விலையில் இன்று பவுனுக்கு 176 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 22,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 2,765 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 29,840 ரூபாய். 1 கிலோ கட்டி வெள்ளி 37,910 ரூபாய். 1 கிராம் வெள்ளி 40 ரூபாய் 60 காசுகள். மெக்சிகோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் வீரர் டேவிட் ஃபெரர் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். அகபுல்கோ நகரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் சுற்று ஆட்டத்தில் உக்ரைனின் அலெக்சாண்டர் டோல்கோபோலோவுடன் ஸ்பெயின் வீரர் டேவிட் ஃபெரர் மோதினார். இதில் தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டோல்கோபோலோ ஃபெரரை திணறடித்தார். இறுதியில் 6-4, 6-4 என்ற நேர்புள்ளி கணக்கில் ஃபெரரை டோல்கோபோலோ வீழ்த்தினார். இதன் மூலம் காலிறுதிச் சுற்றுக்கு டோல்கோபோலோ தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறவுள்ள காலிறுதிச் சுற்றில் நெதர்லாந்தின் ராபின் ஹசியுடன் டோல்கோபோலோ மோதவுள்ளார். மீண்டும் முதன்மைச் செய்திகள். கட்டண உயர்வில்லா தொடர்வண்டி நிதிநிலை அறிக்கை தாக்கல். முதியவர்கள், பெண்களுக்கு கூடுதல் இருக்கைகள் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. புதிய தொடர்வண்டிகள் எதுவும் அறிவிக்கப்படாததால் பயணிகள் அதிருப்தி. தமிழகத்தின் நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கண்டனம். தொடர்வண்டி நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் புகார். தருமபுரி மொரப்பூர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியது ஆறுதல் அளிப்பதாக கருத்து.
சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக அரசு ஒத்துழைக்கவில்லை என குற்றச்சாட்டு. கர்நாடக அரசிடம் ஆவணங்களை வழங்க உச்சநீதிமன்றம் ஆணை. தமிழக மீனவர்களை சரமாரியாக அடித்து உதைத்த இலங்கை கடற்படை. இந்திய கடல் எல்லைக்குள் புகுந்து தாக்கியதாக வேதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள www.மக்கள்.tv என்ற இணையதளத்தை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.